கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அதிகாலை தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 119வது சங்கீதம், 119வது சங்கீதம், 114வது வசனம். 119வது சங்கீதம், 114வது வசனம். சாம் 119 verse 114. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 114ஆம் வசனம். என் மறைவிடமும் என் கேடமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Thou art my hiding place and my shield, I hope in thy word என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முழு அந்த பகுதியும் நாம் வாசிக்காமல், Thou art my hiding place, நீர் எனது மறைவிடம், என் மறைவிடமும் என் கேடமும் நீரே, என் மறைவிடமும் நீரே என்ற காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். The Lord is our hiding place. அவர்தான் நமக்கு மறைவிடம். கர்த்தரே நமக்கு மறைவிடமாக இருப்பார் என்றால் எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் காணப்படுவோம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு மறைவிடமாக இருக்கிறார் இல்லையா? புயல், மழை, பல்வேறு இயற்கை சூழ்நிலைகள் சம்பவிக்கும்போது மனுஷன் மறைவிடத்தை தேடி ஓடுகிறான் இல்லையா? மறைவிடத்தை தேடி மனுஷன் ஓடுகிறான். இயற்கை சூழ்நிலைகள் மாறும்பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, புயல் போன்ற காரியங்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறான். அந்த மறைவிடமும் பல சமயங்களிலே அது வீழ்ந்து போகிறதாக இருக்கிறது, அது நிர்மூலமாக மாறுகிறதாக பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரே நம்முடைய மறைவிடமாக இருக்கும்பொழுது எவ்வளோ பெரிய ஆறுதல், எவ்வளோ பெரிய உறுதி, எவ்வளோ பெரிய தேர்தல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் இதை உணர்ந்தவனாக என் மறைவிடமும் நீரே. 119 114வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் மறைவிடமும் நீரே என்று அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நமக்கு அறிந்த வசனம்தான் சங்கீதம் 91 1ஆம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் எந்த மனுஷன்? உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான். நிழல் என்று சொல்லும்போது என்ன? அது இளைப்பாறுதலை குறிக்கிறது இல்லையா? வெயிலில் நாம் செல்லும் பொழுது அங்கே நிழலில் ஏன் சென்று நாம் அங்கே கொஞ்ச நேரம் நாம் தங்குகிறோம் ஏனென்று சொன்னால் அது நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது, நமக்கு நம்முடைய சரீரத்துக்கு இளைப்பாறுதலை தருகிறது. ஆகவே உன்னதமான கர்த்தராகிய தேவனுடைய மறைவுக்குள்ளாக வருகிறவன் அவனுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? அந்த நிழல் எப்படிப்பட்டது? அது சர்வவல்லவருடைய நிழலாக இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் சர்வவல்லவருடைய நிழலாக, இளைப்பாறுதலாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. ஒரு பகுதியை நான் வாசித்தேன். 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. பாருங்க, அவருடைய நிழல், அந்த உன்னதமானவருடைய மறைவு, அந்த மறைவு கொடுக்கிற நிழல் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. அவருடைய கரத்தை வைத்து அதனுடைய நிழலை நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, அவருடைய கரம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் என்றால் அது ஒரு தனியான ஒரு செய்தியாக மாறும் இல்லையா? அவருடைய கரம், வலது கரம், வல்லமையுள்ள கரம்,
பராக்கிரமத்தை செய்கிற கரம், விடுதலையாக்குகிற கரம். அந்த கரத்திலிருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். கரத்திலிருந்து நாம் அநேக தேவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது ஏசாயா 49:2 வாசிக்கிறோம், தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று in the shadow of his hand hath he hid me என்று வாசிக்கிறோம். அவர் என்னை மறைக்கிறார். எதை கொண்டு மறைக்கிறார்? அவருடைய அன்புள்ள, அவருடைய வல்லமையுள்ள, தாங்குகிற கரத்தினால் என்னை, கரத்தின் நிழலினால் என்னை மறைக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய கரம் எவ்வளவு வல்லமையுள்ள கரம். அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருப்போம் என்றால், அவருடைய கரத்துக்குள்ளான ஆடுகளாக நாம் இருப்போம் என்றால் எவ்வளவு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும் இல்லையா? எவ்வளவு நிழல் கிடைக்கும், எவ்வளவு மறைவு கிடைக்கும் இல்லையா? அநேக சூழ்நிலையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள, நம்மை பாதுகாக்க அவருடைய வல்லமையுள்ள கரம் அங்கே செயல்படுகிறது என்று சொல்லி ஏசாயாவின் புத்தகம் 49:2 நாம் வாசித்தோம். தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் அறிந்த பகுதி தான் யோவான் சுவிசேஷம் 10:28 29 நாம் இப்படியாக வாசிக்கிறோம் இல்லையா? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் என்றால் என்ன? தன்னுடைய ஆடுகள். ஆடுகள் என்றால் என்ன? நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஆகவே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. பார்த்தீங்களா? அவருடைய கையை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த கை தான் ஏசாயா 49:2 வாசிக்கும் போது தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று வாசிக்கிறோம். அந்த கரம் என்ன செய்கிறது? யோவான் சுவிசேஷம் 10:27 28 29 நாம் வாசிக்கும் போது அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அவருடைய மறைவுக்குள்ளாக நாம் வந்துவிட்ட பொழுது, அவருடைய மறைவுக்குள்ளாக, அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக நாம் புகுந்து விட்ட பிறகு, நாம் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக வந்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒருவனும் நம்மை விடுங்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள ஒரு நாளும் கூடாது. என்னுடைய கைகளில் மாத்திரமல்ல, என்னுடைய பிதாவின் கையிலிருந்தும் அவைகளை பறித்து கொள்ள முடியும். அவைகள் என்றால் ஆடுகள், அவர் கைக்குள்ளான ஆடுகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள். ஆகவே அவருடைய மறைவுக்குள்ளாக, உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாக வந்தவர்கள், அவர்களை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, பிதாவின் கையிலிருந்தும் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, சங்கீதம் 61 சங்கீதம் 61 சங்கீதம் 61 4 நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இப்போ அந்த கரங்கள் மாத்திரமல்ல, அவருடைய சட்டைகள். ஒரு பறவைக்கு தன்னை ஒப்பாக, தாய் பறவைக்கு தன்னை ஒப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னை தாய் பறவைக்கு ஒப்பாக கோடிட்டு காட்டி அவர் சொல்லுகிறார், ஐ வில் ட்ரஸ்ட் இன் த கவர்ட் ஆஃப் தை விங்ஸ். அதாவது உமது சட்டைகள் மறைவிலே வந்து அடைவேன். கரம் மாத்திரமல்ல, ஒரு பறவையினுடைய அந்த சட்டைகள் அதோடைய இறக்கைகள், அந்த மறைவிலே நான் வந்து அடைவேன். அநேக உதாரணங்களை நாம் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம் இல்லையா? கோழியானது அங்கே பருந்து வந்து தன் குஞ்சுகளை அடித்து கொள்ள அல்லது பறித்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது கோழி என்ன செய்யும் என்பதை குறித்து அநேக செய்திகள் அங்கிள் கூட நம்ம இடத்துல பகிர்ந்திருக்கிறார். ஆகவே அதுக்கு ஒரு அபாய சத்தத்தை கொடுக்கும். அப்பொழுது எல்லா குஞ்சுகளும் அந்த கோழியினுடைய ரெக்கைக்குள்ளாக வந்து பதுங்கிக் கொள்ளும். அப்படி யாரெல்லாம் வர முடியாது இருக்கிறதோ, எந்த குஞ்சுகளால அந்த மறைவிடத்திற்கு வராமல் தன்னிச்சையாக சுயசித்தத்தின்படி அது வெளியே இருக்கிறதோ, அது அந்த பருந்தினால் கொல்லப்படும் என்பதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே இங்கே நம்ம அதற்கு ஒத்திட்டு ஆண்டவர் சங்கீதம் 61 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உமது சட்டைகளின் மறைவிலே
வந்து அடைவேன். அவர் கரங்களின் கிரிகையை குறித்து பார்த்தோம் இல்லையா? அவருடைய கரங்களின் நிழலை குறித்து பார்த்தோம். அந்த கரங்களுடைய வல்லமையை குறித்து பார்த்தோம். அந்த கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று பார்த்தோம். இப்பொழுது என்ன பார்க்கிறோம்? சங்கீதம் புத்தகம் 61:4 உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று பார்க்கிறோம். உடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் என்ற வார்த்தையை கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய கூடாரம் என்பது என்று சொல்லும் பொழுது அது சபையை குறிக்கிறது. அந்த கூடாரத்திலே வந்து நான் என்னை மறைத்துக் கொள்வேன், நான் அதில் தங்குவேன், நான் அதில் சுகமாய் இருப்பேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணில் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, பாருங்க, இப்பொழுது இந்த செய்தியானது அவரிடத்திலே நாம் மறைத்துக் கொள்ளுகிறோம், அவரிடத்திலே நாம் மறைத்துக் கொள்கிறோம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் வாசித்த வண்ணமாக சங்கீதம் 114 என்ன வாசித்தோம்? என் மறைவிடம் நீரே என்று வாசித்தோம் இல்லையா? அதை குறித்து தான் நாம் இன்று அதிகாலை வேளையிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் மறைவிடமும் நீரே, கர்த்தராகிய தேவனே நீர்தான் என் மறைவிடம் என்ற காரியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சங்கீதம் 27:5 நாம் வாசிக்கிறோம், அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, சபைக்குள்ளாக மறைத்து என்ன செய்கிறார்? என்னை தமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து என் கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார், என்னை உயர பண்ணுவார், என்னை உயர்த்துவார். ஆகவே எல்லார காட்டிலும் என்னை உயர்த்துவார். ஆகவே முதலாவதாக என்னை கூடார மறைவிலே மறைத்து வைத்து அந்த கூடாரத்திலே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு கண்மலையின் மேலே என்னை உயர்த்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் சங்கீதம் 27:5 நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? 25ஆம் அதிகாரம் ஏசாயா 25:4. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தில் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இது எவ்வளவு சத்தியமான காரியமாக காணப்படுது பாருங்க. மனுஷருடைய அகங்காரத்தின் நிமித்தமாக இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில பார்க்கணும் இல்லையா, அவர்கள் எவ்வளவு அகங்காரமாக சண்டை போடுகிறார்கள், தூஷணமான வார்த்தைகளை எவ்வளவாக பேசுகிறார்கள் இல்லையா. நம்மை சுற்றி இருக்க ஜனங்களை பாருங்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பாருங்கள், தேவனற்றவர்களை பாருங்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், தங்களுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25 சங்கீதம் 31 நாம் வாசிக்கிறோம், மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. அவங்க அகங்காரமாக பேசும்பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம ஏளனமாக பேசும்பொழுது, அகங்காரமாக பேசும்பொழுது, மூர்க்கமாக நம்மிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உமது சமூகத்தின் மறைவில் மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். மனுஷருடைய நினைவெல்லாம் அவர் அறிவார். மனுஷர் யார் என்று அவருக்கு தெரியும் இல்லையா. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வாயிலிருந்து எந்த விதமான காரியம் வரும், அவன் எப்படி தன்னை மேட்டுமையாக நினைத்துக் கொள்கிறான். மனுஷன் தனக்கு சாவே வராது போல தன்னை மேட்டுமையாக நினைத்து கொண்டு அகங்காரமாக பேசுகிற வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்களிடமிருந்து நம்மை தப்புவிக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, நாவுகளுடைய சண்டை, அவங்க போடுகிற சண்டைகளிலிருந்து நம்மை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று வாசிக்கிறோம். தை பிரசன்ஸ் என்று வாசிக்கிறோம். உங்கள் சமூகத்தின் மறைவிலே உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து, இந்த டேபர்னக்கிள், இந்த சீக்ரெட்லி இனிய பெவிலியன் என்று வாசிக்கிறோம். உம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைக்கிறீர், உம்முடைய சமூகத்திலே மறைத்து வைக்கிறீர் என்று சொல்லி
நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து இதை குறித்து நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மிக முக்கியமான வசனம். ஏசாயாவின் புத்தகம் 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில். கொடூரமானவர்கள் யாரு? இந்த மனுஷர், தேவனற்றவர்கள் இல்லையா? அவர்கள் கொடூரமானவர்கள், கர்த்தரை தெரிந்து கொள்ளாதவர்கள், கர்த்தருடைய அன்பை தெரிந்து கொள்ளாதவர்கள், மனுஷனை நேசிக்காதவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். மதிலை மோதி அடிக்குதான், பெருவெள்ளம் வந்து அதை நொறுக்கும்படியாக மதிலை மோதி அடிக்கிறது. நீர் ஏழைக்கு பலனும், நம்மை குறித்து சொல்லுகிறார், விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார். நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. எவ்வளவு உன்னதமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. இந்த அதிகால வேளையிலே தேவன் நம்மத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவாக பாருங்க, அவருடைய கொடூரமானவர்கள், அவர்கள் மதிலை மோதி அடிக்கிறது போல, பெருவெள்ளமானது ஒரு மதிலை மோதி அடித்து உடைக்க அது எத்தனைக்கிறது போல அவர்களுடைய சீரல்கள், அவர்கள் சீறுகிறார்கள் இல்லையா? அவதூறு பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் முயற்சி செய்து வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய். அவர் நிழலுமாக இருக்கிறார். அவருடைய மறைவிடம் நிழலை கொடுக்கிறது. அவருடைய மறைவிடம் பாதுகாப்பை கொடுக்கிறது. அவருடைய மறைவிடம் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறதாக ஏசாயா 25:4 நாம் பொழுது நாம் வாசித்தோம். பாருங்க, எவ்வளவு உன்னதமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். மறைவிடம், மறைவிடமும் நீரே என்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது பாருங்க. அவருடைய கரங்களிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, அவருடைய சட்டைகளில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார் என்று நாம் வாசித்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கூடார மறைவிலே என்னை வைத்து அவர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அது வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எளியவனுக்கு திடனும், ஏழைக்கு பலனுமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று தன்னை அவர் சொல்லுகிறார், தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு மெய்யாகவே மறைவிடமாக இருக்கிறார் இல்லையா? அவருடைய கருத்துக்குள்ளான ஆடுகளாக நாம் இருக்கிறோம். நாம் எதற்கு குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தீயவர்களுடைய நாவுக்கு, அகங்காரங்களுடைய நாவுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதாக பார்க்கிறோம். பாருங்க, யாத்ராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் ஏற்கனவே நாம் அறிந்த பகுதிதான். 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா ஆட்டை அடித்து அவருடைய வீட்டின் நிலைக்கால்களை பூச வேண்டும், அப்பொழுது சங்கார தூதன் உங்களை கடந்து போவான் என்று விவரிக்கிற ஒரு அதிகாரமாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் இருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பாருங்க, இந்த இரத்தத்தை பார்த்து, பஸ்காவாகிய கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே நிலைக்கால்களிலே பூசப்பட்டு இருக்கும்போது சங்கார தூதன் அங்கே உங்கள் வீட்டில் நுழையாமல் அவன் கடந்து போவான். பஸ்கா ஆட்டுக்குட்டியாரு நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்பதை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அந்த வீட்டுக்குள்ளாக காணப்படுவார்கள் இல்லையா? அவங்க வீட்டுக்குள்ளாக காணப்படுவார்கள். அவர் வெளியே போக மாட்டார்கள், கிறிஸ்துவை விட்டு வெளியே போக மாட்டார்கள். சங்கார தூதனுக்கு தங்களுடைய உயிரை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். சங்கார தூதனும் அவருடைய உயிரை பறிக்க மாட்டான், அவன் கடந்து போவான் என்று வாசி. அந்த வீட்டுக்குள்ளாக வைத்து அவர் மறைவிடமாக பாதுகாக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி யாத்ராகமம் 12 வாசித்தோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கே விசுவாசிகளுடைய பட்டியலை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். மோசேயுடைய தகப்பன் தாய்மார் என்ன செய்தார்கள்? ஒளித்து வைத்தார்கள். யாருக்கு பயப்படலை? அங்க வாசிக்கிறோம் பாருங்க. ராஜாவினுடைய கட்டளைக்கெல்லாம் பயப்படலை. மோசே என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒளித்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். கர்த்தருடைய கைக்குள்ளாக மோசேவானவன் அங்கே மறைத்து வைக்கப்பட்டான். கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக, கர்த்தருடைய நிழலுக்குள்ளாக என்ன செய்யப்பட்டான்? அவன் மறைத்து வைக்கப்பட்டான். அங்க வாசிக்கிறோம். ராஜாவினுடைய கட்டளைக்கெல்லாம் பயப்படல. ஒருவேளை இந்த உலகம் பல உபத்திரங்களை நமக்கு கொடுக்கலாம் இல்லையா? இந்த கட்டளை கீழ்ப்படி, அந்த கட்டளை கீழ்ப்படி, இப்படி செய்தால்தான் உனக்கு நன்மை ஏற்படும். அந்த கட்டளைக்கெல்லாம் பயப்படலை. அவன் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? மோசேவனுடைய பெற்றோர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவனை மறைத்து வைத்தார்கள், ஒளித்து வைத்தார்கள். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அவனை ஒப்பு கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அங்கே பெரிய விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் செய்தான். கர்த்தரின் மூலமாக அவன் செய்தான், விடுதலையை ஏற்படுத்தினான் இல்லையா என்று சொல்லி மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய மனிதனாக அவன் மாற்றப்பட்டான். கர்த்தருடைய கருத்துக்குள்ளாக ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் மறைக்கப்பட்ட பொழுது, ஒழிக்கப்பட்ட பொழுது, கர்த்தருடைய மறைவிடத்துக்குள்ளாக அவன் வந்த பொழுது அவனை உயர்ந்த கன்மலை மேல் நிற்க செய்தார் என்று வாசித்தோம். ஆகவே இன்றைய தினத்திலே கர்த்தர் என் மறைவிடமும் நீரே, என் மறைவிடமும் நீரே என்று சொல்லி 116வது வசனத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு தியானித்தோம். என் மறைவிடமும் நீரே. அவர் தான் நம்மளுடைய மறைவிடம் இல்லையா? அவர் தான் நிழலாக இருக்கிறார். அந்த நிழல் நமக்கு ஆறுதலை தருகிறது. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த நிழல் எவ்வளவு பாதுகாப்பை தருகிறது. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி சங்கீதம் 91:1 வாசித்தோம். அந்த நிழல் நமக்கு போஷாக்கை தருகிறது, நமக்கு ஆறுதல் செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை ஒளித்து வைத்துக் கொள்கிறது. நாம் சுகமாய் தங்கியிருக்கும்படி அந்த நிழலானது நமக்கு செய்கிறது என்று நாம் வாசித்தோம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவர் தம்முடைய கையினாலே நம்மை மறைத்து, தமது கரத்தின் நிழலால் என்னை மறைத்து என்று ஏசாயா புத்தகம் 49:2 வாசித்தோம். அவருடைய கரத்தினாலே நம்மை மறைத்து. அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் என்று சொல்லி வாசித்தாலே வல்லமையுள்ள கரம், அற்புதங்களை செய்கிற கரம், விடுதலை கொடுக்கிற கரம். அந்த கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பிடுங்க முடியாது. பிதாவாகிய தேவனுடைய கருத்திலிருந்தும் நம்மை பிடுங்க முடியாது என்று சொல்லி பறிப்பதில்லை என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்க உதவி செய்து. கிறிஸ்துவாகிய அந்த பஸ்காவினுடைய ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளாக நாம் மறைத்து கொள்ளும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சங்காரத்துடன் நம்மை அழிக்காமல் கடந்து போனான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிற்குள்ளாக, கர்த்தருடைய சபைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். வசனத்தின் மூலமாக நம்மை ஆதரிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆசீர்வதித்த பிறகு உயர்ந்த கன்மலையின் மேலே நம்மை நிறுத்துவார் என்று சொல்லி சங்கீதம் 27:5 வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். என் மறைவிடமும் நீரே என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் துதிக்கலாம், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடலாம். எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை இல்லையா? அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார், நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். பெருவெள்ளம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, பெரு மழை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அகங்காரிகளுடைய வார்த்தை நம்மை சேதப்படுத்த முடியாது. அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி கூட வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆகவே ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார், நான் ஒன்றுக்கு பயப்படேன், அவர் மீது நான் முழு நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேளையிலே என் மறைவிடமும் நீரே என்று சொல்லி தியானிக்கும்படியாக நீர் உதவி செய்தீர். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியத்தை நீர் எங்கள் மத்தியிலே பேசினீர். நன்றி செலுத்துகிறோம். நான் ஒன்றுக்கும்
நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்களுக்கு நிழலாக என் ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல நீர் எங்களை காக்கிறீர், பருந்து தன் குஞ்சுகளை பறந்து காக்கிறது போல காக்கிறீர் என்று சொல்லி எவ்வளவு ஆறுதலான வார்த்தையை நீர் கொடுத்தீர். ஒரு அன்புள்ள கரம் ஆண்டவரே அது நிழலை தருகிறது என்று சொல்லி நீ சொன்னீர். எங்களை கூடார மழவிலே சபையாகி கூடாரத்துக்குள்ளாக வைத்து உடைய வசனத்தினாலே போதித்து கண்மலையின் மேலே ஆகிய கிறிஸ்துவின் மீது ஆண்டவரே நீர் எங்களை சாட்சியாக உயர்த்தி நிற்க பண்ணுகிறேன். எவ்வளவு ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தை. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அகங்காரிகளுடைய ஆண்டவரே வீண் பேச்சுக்கு, அகங்காரிகளுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக மனம் முடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்படி பேசிவிட்டாரே, இவன் இப்படி பேசிவிட்டானே, ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி நான் மனமடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீர் என்னை மறைத்து வைத்து ஒளித்து வைத்து உடைய ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதிக்கிறீர். எவ்வளவு ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் என்று சொல்லி இந்த அதிகாலை வேலை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், உண்மை ஆராதிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் வல்லமையாய் கிரியை செய்ய போகிறேன். நன்றி செலுத்தி துதித்து இந்த சிறிய ஆராதனை மற்றும் ஜெபத்தை அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் பிதாவிற்கு நல்ல பிதாவே, ஆமென்.